ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய மாவட்டத்தோறும் உள்ள தேவார ஆலயத்தை பற்றி நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயமும் தேவார பாடல் பெற்ற ஆலயம்தான். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மயிலாடுதுறை அருகே திருச்செங்காடு என்ற ஊரில் இந்த ஆலயம் அமைப்பெற்றிருக்கிறது. இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா அப்பர் சுந்தரரால் தேவார பாடல் பெற்ற ஆலயமாக கருதப்படுவது. இங்கே மூலவர் பார்த்தீங்கன்னாக்கா சாயாவனேஸ்வரர், அம்பாள் பார்த்தீங்கன்னா குயிலும் மொழியாம்பிகை, தலவிருட்சை கோரை, தீர்த்தம் ஐராவரம் காவேரி சங்கமுக தீர்த்தம். இங்கே சிறப்பு என்னன்னா, இயற்பகை நாயனார் அவதரித்த தலம் இந்த தலம். காவேரி வடகரையில் உள்ள 9வது தலமாக இந்த தலம் பார்க்கப்படுது. 1000 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த ஆலயமாக இந்த ஆலயம் கருதப்படுது. காசிக்கு நிகரான ஆலயமாக இந்த ஆலயம் கருதப்படுது. இப்போ இந்த ஆலயத்துடைய வரலாறு. இந்திரனுடைய தாயார் அதிதி பூமியில் இருக்கிற சாயவனேஸ்வரரை வணங்கணுன்ட்டு அவங்க ஆசைப்படுறாங்க. அதனால் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, பூலோகம் சாயவனேஸ்வரரை வணங்குறாங்க. அந்த சாயவனேஸ்வரர் வணங்கலாம் அவங்க மன திருப்தி அடையுது. அதனால் அடிக்கடி சாயவனேஸ்வரர் வணங்கணும்னு முடிவு பண்ணி பூலோகத்துக்கு அடிக்கடி சாயவனேஸ்வரர் வணங்கிட்டு செல்கிறாங்க. ஒரு சமயம் இந்திரன் தாயை தேடுறாரு. தேடும்போது பார்த்தீங்கன்னா தாய் இந்திரலோகத்தில் இல்லை. கேட்கும்போது அவங்க பூலோகம் சென்று சாயவன காட்டில் இருக்க சாயவனேஸ்வரர் வணங்கிட்டு வர போகிறான்னு சொல்கிறாங்க. இதை கேள்வி விட்டுற இந்திரன் என்ன பண்ணுறாரு, தன் தாயுடைய பிரிவை தாங்க என்ன பண்ணுறது, தன் தாய் பிடிச்சமான அந்த சாயவனேஸ்வரரை நம்ம இந்திரலோகத்துக்கு கொண்டு தம் அருகாமல் வச்சுன்னா தன் தாயும் தன்னை விட்டு விலக மாட்டாங்க. அவங்களும் அவங்களும் ஆசைப்பட்ட மாதிரி இறைவனை மனமுருக வணங்குவாங்கன்ட்டு முடிவு பண்ணுறாரு. அதன் மூலம் தன் ஐராவதமான யானையை கொண்டு வராரு பூலோகத்துக்கு. கொண்டு அந்த கோவிலை தேர் போல் கட்டி இழுக்க முற்படுறார். அப்போ பார்த்தீங்கன்னா பார்வதி குயிலாக கூவி சத்தம் எழுப்புறாங்க. அப்போது சிவபெருமான் இந்திரனில் தோன்றி இந்திரனுக்கு காட்சி அளிச்சு, இந்திரா, இங்கே இருக்கிற ஆலயத்தை நீ இந்திரலோகம் கொண்டு செல்ல முடியாது. இங்கே வணங்கினா தான் அதனுடைய பலன் கிடைக்கும். அதனால் இந்த முயற்சி நீ கைவிட்டுரு சொல்லிட்டு இந்திரன் தாய் அதிதிக்கும் காட்சி அளிக்கிற இந்த தலம் தான் இந்த தலம் சாயவனேஸ்வரர். அவ்வளோ சிறப்பு வாய்ந்த தலமாக இந்த தலம் பார்க்கப்படுது. ஏன்னாக்கா இந்திரன் நினச்சா இந்த ஆலயத்தை இந்திரலோகம் கொண்டு போக முடியும். இல்லை, இந்திரனுக்கு மட்டுமே பயன்படக்கூடாது சிவபெருமான் நினச்சி உலகைக்காக எல்லா ஜீவராசிகளும் மக்கள் எல்லாரும் வணங்கணும் தான் இந்த ஆலயம் இங்கே இருக்கதா சொல்லப்படுது. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஆலயத்தை நம்ம வாழ்க்கையில் உரிமையாக சென்று வணங்கி இறைவனாகிய திருச்செங்காடு இருக்கிற சாயாவனேஸ்வரர் வணங்கி இறையருள் பெற்று இன்புற்று வாழணுமா இல்லையா? அதனால் அன்பான சிவ அன்பர்களே, வாய்ப்பு உருவாக்கிட்டு அருகாமையில் இருக்கிற சாயவனேஸ்வரர் வணங்கி இறையருள் பெருக இன்புற்று வாழ்க. நமச்சிவாய வாழ்க, நாளந்தால் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத தாள் வாழ்க என்று வாழ்க வாழ்க ஈசனடி வாழ்க என்று ஈசனை வழங்கி இன்புற்று வாழ்க. ஓம் நமச்சிவாய வாழ்க, நாளந்தால் வாழ்க. ஓம் நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய.